குரங்கு பாய்ந்ததால் நாடு முழுவதும் மின்வெட்டு. என்னடா இது? பந்தாளையில் காட்டு தீயா? இங்க அப்பா பக்கத்து வீட்டு யசோவினி நம்மளுக்கு கேன்சரா? என்ன கேன்சரோ? அப்ப இனி கஷ்டம் தான். என்ன வாழ்க்கைடா இது? அங்கல பார்த்தா காட்டு தீன்னு சாகுறாங்க, இங்கல பார்த்தா கேன்சர் சாகுறாங்க. எல்லா இடமும் ஒரு அழிவா கிடக்குது. அப்பா காட்டு தீயோ கேன்சரோ எல்லாம் கட்டுப்பாட வேலைக்கு தான் பேரழிவு கொண்டது. என்னடா சொல்ற? இவங்க மட்டும் இல்ல, நம்மளே பல மக்களுக்கு கேன்சர் பத்தின சரியான புரிதல் கிடையாது. கேன்சர்னு சொன்னா அதை கியூர் பண்ண முடியாத ஒரு கூடாத நோய்ன்றது தெரியுது. இவங்களுக்கும் வரலாம் வராம விடலாம். எங்களுக்கு தெரியாது, சும்மா சொல்லுறோம் இல்லையா, புத்துநோயும் நடந்தது இல்லை. தற்காலத்தில் இலங்கையில் அதிக அளவில் பரவி கொண்டு வருது. இந்த புகைத்தல்கள், மதுபாவனங்கள் இருக்கு ஆபத்து தான். அது மரணம் வரைக்கும் போகும். நம்ம உடல்ல கோடிக்கணக்கான கலங்கள் இருக்கு. இந்த கலங்கள் யாவும் தினமும் கலப்பிரிவுக்கு உட்படும். இந்த கலப்பிரிவானது உடலின் பல்வேறு மெக்கானிசங்களால கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கப்பட்டிருக்கும். அதாவது எமது கலங்களில் இயற்கையாகவே டிஎன்ஏ ரிப்பேர் மெக்கானிசம் உள்ளது. இந்த பொறிமுறைகள் ஃபெயிலியர் ஆகும் பொழுது கலங்கள் அசாதாரணமாக பெருக ஆரம்பிக்கும். இதைத்தான் டியூமர் என்று சொல்லுவோம். டியூமர், பினைன் டியூமர், மலிக்னன்ட் டியூமர் என்று இருவகைப்படுத்தலாம். இவற்றுள் மலிக்னன்ட் டியூமரே கேன்சர் என அழைக்கப்படுகிறது. ஒரு காட்டுத்தீ பரவறதுக்கு முன்னமே அது உருவாக காரணமாயிருந்த ஒரு சின்ன தீப்பொறியை நாம அணைச்சிருந்தா ஒரு பேரழிவியை தடுத்திருக்கலாம். அதே போலத்தான் இந்த கேன்சரையும் நாங்கள் ஆரம்ப கட்டத்திலேயே கண்டுபிடிச்சு சரியான ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம்னா கண்டிப்பாக குணப்படுத்த முடியும். அப்போ நாங்கள் ஆரம்பத்தில் இருக்க பயமாத்தான் இருந்தது. இது இப்படியே வந்துட்டுது, ஊருக்கு மேலே வருத்தம் வந்துட்டு என்று ஆரம்பத்தில் இருந்தார். சில விளையாட்டு நோயாகவும் இருக்கலாம். ரெண்டோடும் எனக்கு தூக்கி வாரி போட்டுட்டு, ஏதாவது மூத்த அக்காவுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்தது. அக்காவுக்கு பெரியக்குள்ள 48 வயது. 48 வயது அக்கா அப்படி வந்தது. ஆனால் அக்கா நல்லா பயந்து எல்லாரும் பயந்துட்டு வேண்டாம், இது ஒரு கொடிய வருத்தம்ன்றதான் எல்லாத்தையும் எண்ணமே இருந்தது. ஆனால் அவள் ட்ரீட்மெண்ட் செய்து இன்றைக்கும் அவன் நல்ல ஆராய்ச்சியோட இருக்கு. இந்த சந்தர்ப்பத்தில் எனக்கு இப்போ 2 வருஷத்துக்கு முன்னா இப்படி ஒரு இது வந்தது. அடுத்த நாளே நான் இங்கே வந்து 3 அட்மிட் ஆகி 3 நாள் எனக்கு இந்த ட்ரீட்மெண்ட் வாங்கிட்டேன். 5 நாள் எனக்கு கியூமோ ஏற்றுறேன். வெளியில் உள்ள வேலை செய்யணும், அப்படியே கான்சராமடா என்னடா பயம் இல்லையோ அப்படி இந்த அப்படி கேட்குறது. அது அப்படி இல்லை, ஒரு நோயாளியை பார்க்க வரவை கூட அப்படி கதைக்கக்கூடாது. என்னென்றால் அன்பும் அரவணைப்பும் பாசமும் தான் எங்களோட வருத்தத்தை அரைவாசி குறைச்சு. இது ஆரம்பத்திலே இதை கண்டுபிடிச்சு இதை மருத்துவம் செய்தால் கட்டாயம் இதை முட்டாக மாற்றலாம். இல்லை டாக்டர்ஸ்மார் கொடுத்த நம்பிக்கை தான். நாங்கள் நம்பிக்கையாக இருப்போம், இந்த மருந்தால நாங்கள் சுகமாயிருவோம் என்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு வரணும் முதலாவது. அப்போ எனக்கு அந்த நம்பிக்கை எனக்கு இப்போ ஏற்கனவே வந்துட்டு எங்களோட அக்கா இந்த வைத்தியசாலை தாதியல் சிற்றூழியர்லேருந்து பெரிய எங்களோட மேடம் மட்டும் எங்களுக்கு விட்டுற நம்பிக்கை. அது எங்களை பாதுகாத்து கொண்ட விதம். சில பேர் புற்றுநோய் சொன்னால் சொல்றதுக்கு பயப்படினோம், வெக்கப்படினோம். அது இல்லை, இதில் வருத்தம் நாங்கள் தேடி போகிறோம். இல்லை, வருத்தம் எங்களை தேடி வர்றது. எனக்கு எங்களோட அக்கா உதாரணம். ஏன்னா நான் இப்போ மற்ற எல்லாருக்கும் வேணும், நீங்கள் பயப்படாது. உதருமே பயப்படாங்க. ஏன்னா கேன்சர் வந்ததப்பா மாறிட்டு அதுக்குள்ள மீண்டும் வந்துட்டு சொல்லி எனக்கு பெருமையாக இருக்கு. சில பேர் அதை மறைக்கிறது, எனக்கு வருத்தம் பயத்தில் எனக்கு கேன்சர் உண்டாது அப்படி இப்படி இல்லை. எங்களை ஏற்றி இறக்கி பார்க்கறதுக்கு இங்கே வைத்தியசாலை இருக்குது. வைத்தியசாலையில் புதிய மருந்துகள் இருக்குது. எங்களை கரிசனையோடு பார்க்கறதுக்குரிய வைத்தியர் மாதிரி இருக்கேன். நாங்களே பயப்படுவோம். 2005 யாழ்ப்பாணத்தில் இந்த புற்றுநோய் சிகிச்சை ஆரம்பித்த காலத்தையும் இப்போ இருக்கிற வைத்திய முறைகளையும் நாங்கள் பார்த்தா அது கணக்க நாங்கள் முன்னேறி தரமான வைத்திய முறைகளும் இங்கு எங்கள்கிட்ட காணப்படுகிறது. ஆனால் எங்களோட பொதுவான பிரச்சனை என்னன்னா நோயாளிகள் நேரத்துக்கு வருவதில்லை. அநேகமான புற்றுநோயால் ஆரம்ப கட்டத்தில் வெளியெடுக்காது. அப்போ அதால் அதை உதாசீனம் பண்ணிவிட்டு நோயாளிகள் வைத்திய சிகிச்சைகளை அணுவதில்லை. அநேகமான புற்றுநோயால் ஆரம்பத்தில் கண்டுபிடித்தா அதை நாங்கள் குணப்படுத்தலாம். அவர் நம்பிக்கையும் எழுச்சி பெறும் நவீனம் எம்முடன் இருக்கையில் எதிர்த்திடுவோம் புற்றுநோய். Support the fighters, admire the survivors, honor the taken and never ever give up the hope.